வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மட்டன் சுக்கா ரெசிபி நான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. இது ரொம்பவே ட்ரையாக இருக்கும், ரசம் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரை மிதமான தீயில் காய வச்சுக்கணுங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கினேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பொரிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். நல்லா பொரிய விட்டுருக்கேன். இந்த மசாலா பொருட்கள் நல்லா பொரிஞ்சு அடங்கந்தோம் அதில் சுத்தம் செஞ்சு வச்சுருக்க மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டன் 750 கிராம் நான் வாங்கியிருக்கேங்க. இதில் பாதி மட்டன் நான் பிரித்து குழம்பு வைக்க போகிறேன். மீதி பாதியை நான் வறுத்து நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மட்டனில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், மல்லி, மஞ்சள், கல்லுப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். இந்த இத்தனை பொருட்கள் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் எல்லாமே லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ இந்த மட்டனை 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். நல்லா கலரே வேக விட்டிங்கன்னா அது ஃப்ரை ஆகும். ஸோ அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிறப்போ அதுலேருந்தே நல்லா தண்ணியெல்லாம் விட்டு வரும். அது பார்த்து நம்ம அளவாக தண்ணி இதில் சேர்த்துக்கணும். ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கினேன். சேர்த்து மூடி போட்டு 5 விசில் விட்டேன். ஏன்னா மட்டனை நான் தயிர்லலாம் ஊற வைக்கல. ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். 5லேருந்து 7 விசில் ஆகும் எனக்கு. ஸோ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. எனக்கு தேவையான அளவு மட்டனை பிரித்து எடுத்துக்கினேன். இதுலேருந்து ஃப்ரைக்கு பாதி, குழம்புக்கு பாதின்னு பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பேனில் அந்த மட்டனை சேர்த்துருக்கேன். அதில் அந்த தண்ணியெல்லாம் இருத்து மட்டன் சேர்த்துருக்க தொட்டு இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது, பெரிய பெரிய மசாலா சேர்த்துக்கினேன். பெரிய பெரிய மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் ஃப்ரைக்கு. உப்பு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக நான் மஞ்சள் சேர்த்து நல்லா பெசரி இப்போ இதில் கொஞ்சமாக நெய், எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்க போகிறேன். அருமையான மட்டன் ஃப்ரை நொடியில் ரெடி ஆகிடும். இது இந்த சுக்கா வெறும் ரசம் சோறுக்கு நீங்கள் வச்சு நீங்கள் பரிமாறினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இது ரசம் ரைஸோட ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இதில் நம்ம இன்னொரு வேரியேஷனும் பண்ணலாம். இந்த ரோல் பண்ணலாம், சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மட்டன் ரோல் கூட பண்ணலாம். இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் விரும்பி கேட்குற ஐட்டம் இது ஒன்று தான். என்கிட்ட ரொம்ப விரும்பி சாப்பிட்டார் ரசம் ரைஸோடு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நான் எல்லா ஐட்டம்ஸ் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி.